வெல்கம் டு மௌனி மீடியா. இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டைரக்டர் ராஜ்குமார். இந்த டைரக்டர் அவ்வளவா பிரபலமான டைரக்டர் இல்ல. ஆனா இவர் டைரக்ஷன் பண்ண படங்களை பார்த்தா இந்த படங்கள்லாம் இவரா டைரக்ஷன் பண்ணாரு அப்படின்னு ஆச்சரியமா பார்க்குற லெவலுக்கு இருக்கும். அவர் டைரக்ஷன் பண்ண படங்களை பார்த்தா இவர் முதலா ஏஆர் முருகதாஸ் கூட தாங்க சேர்ந்து இணை இயக்குனரா ஒரு படம் டைரக்ஷன் பண்ணாரு. அந்த படம் மிகப்பெரிய வெற்றி படம். அதுக்கப்புறமா என்ன காரணம் தெரியல, இவரே தனியா படங்களை டைரக்ஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அந்த கூட்டணி இவருக்கு ஒத்து வரலையா, இல்ல ஏஆர் முருகதாஸுக்கும் இவருக்கும் ஏதாவது கருத்து வேறுபாடான்னு தெரியல. ஏன் சொல்றேன்னா, வி வாசுவும் சந்தான பாரதியும் சேர்ந்து ஒரு 5 படங்கள் டைரக்ஷன் பண்ணாங்க. ஆனா அவங்க 2 பேரும் சேர்ந்து பண்ண படங்கள் அவ்வளவா ஓடல. அதனால கூட்டணியில் இருந்து பிரிஞ்சு தனித்தனியா படங்களை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி ஏஆர் முருகதாஸும் ராஜ்குமாரும் சேர்ந்து பண்ண படத்துல ஏதாவது சொதப்பல் இருந்திருந்தா அவங்க பிரியத்துல ஒரு நியாயம் இருக்குன்னு சொல்லலாம். ஆனா இவங்க 2 பேரும் சேர்ந்து பண்ண படம் மிகப்பெரிய வெற்றி படமா இருக்கு. அந்த படம் என்ன படம்னு சொல்றேன். இத பத்தி உங்களுடைய கருத்து என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அந்த படம் என்னன்னா, விஜய் ஹீரோவா நடிச்சிருப்பாங்க, காஜல் அகர்வாலும் ஹீரோயினியா நடிச்சிருப்பாங்க. அந்த படம் தாங்க துப்பாக்கி படம். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படம். அதுக்கப்புறமா கூட்டணியை விட்டுட்டு வெளியே வந்துட்டாரு. சரி, ஓகே, இவரு டைரக்ஷன் பண்ண படங்களை பார்க்கலாம். இவரு முதலா டைரக்ஷன் பண்ண படம்னு பாத்தீங்கன்னா, அந்த படத்துல கௌதம் கார்த்திக் ஹீரோவா நடிச்சிருப்பாங்க, சனா ஹீரோயினியா நடிச்சிருப்பாங்க. அதாவது ராஜ்குமார் டைரக்ஷன் பண்ண முதல் படமே மிகப்பெரிய வெற்றி படம். இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணதுன்னு பாத்தீங்கன்னா, இவர் கூட இணை இயக்குனரா இருந்த ஏஆர் முருகதாஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. அந்த படம் என்னன்னா ரங்கூன் படம். அடுத்ததா 2024ல இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படம். இந்த படத்துல சிவகார்த்திகேயன் ஹீரோவா நடிச்சிருப்பாங்க, ஹீரோயினியா சாய் பல்லவி நடிச்சிருப்பாங்க. சிவகார்த்திகேயன் சாய் பல்லவி அப்படின்னு சொன்ன உடனே நீங்களே அந்த படம் என்னன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க. அப்படி நீங்களே கண்டுபிடிச்சிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. எத்தனை பேரு கரெக்டா கெஸ் பண்ணிருக்கீங்கன்னு பார்க்கலாம். ஆமாங்க, அந்த படம் தான் அமரன் படம். அடுத்ததா இவரு தனுஷ ஹீரோவா வச்சு ஒரு படம் டைரக்ஷன் பண்றதா சொல்லியிருக்காரு. அந்த படம் தனுஷுடைய 55வது படம்னு சொல்லியிருக்காங்க. இவர் இதுவரைக்கும் தனியா டைரக்ஷன் பண்ண அந்த 2 படமும், அப்புறம் இணை இயக்குனரா ஒர்க் பண்ண அந்த ஒரு படமும், இந்த மாதிரி இவர் டைரக்ஷன் பண்ண 3 படமுமே மக்கள் கிட்ட அதிகமான வரவேற்பை பெற்றிருந்துச்சு. இவர் டைரக்ஷன் பண்ற தனுஷுடைய 55வது படம் எப்படி வருதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி அடுத்தடுத்த அப்டேட்ஸ்களுக்கு எங்கள் மௌனி மீடியா சேனலை ஃபாலோ பண்ணுங்க. நன்றி.